கோவை சென்னை வழித்தடத்தில் இந்தியாவின் முதல் காற்று சுத்திகரிப்பு பேருந்து சேவை. இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ் நிறுவனம் இந்தியாவின் முதல் காற்று சுத்திகரிக்கப்பட்ட நகரங்களுக்கு இடையேயான பேருந்து சேவையை கோயம்புத்தூர் சென்னை வழித்தடத்தில் ஸ்மார்ட் பஸ் AQI என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சேவை ஏப்ரல் 9, 2026 முதல் பயணிகளுக்காக இயக்கப்படுகிறது. நீண்ட தூர பேருந்து பயணங்களில் பயணிகளில் உடல் நலம் மற்றும் வசதியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் உள்நாட்டு ஆய்வுகளின்படி சாதாரண நகரங்களுக்கு இடையேயான பேருந்துகளில் உள்ள காற்று மாசு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பரிந்துரைக்கும் அளவை விட 2 முதல் 3 மடங்கு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனை தீர்க்கும் வகையில் ஸ்மார்ட் பஸ் AQI சேவையில் பேருந்துக்குள் PM2.5 அளவு பயண நேரத்தின் 90% சுமார் 40 mg/m3 அளவில் பராமரிக்கப்படும். இது இந்தியாவின் பெரும்பாலான நகரங்களின் வெளிப்புற காற்றை விட சுத்தமானதாக இருக்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் பேருந்துக்குள் பொருத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் திரை மற்றும் நிறுவனத்தின் செயலி மூலம் நிகழ்நேர AQI PM2.5 அளவுகளை பார்க்க முடியும். மேலும் முன்பதிவு செய்யும் பொழுது ஸ்மார்ட் பஸ் AQI என்ற குறியீட்டை தேர்வு செய்து இந்த சேவையை எளிதாக பயன்படுத்தலாம். நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி மனிஷ் ராத்தி கூறுகையில், கோவை சென்னை வழித்தடம் அதிக தேவை கொண்ட முக்கிய பாதையாகும். நீண்ட தூர பயணங்களில் பயணிகள் பாதுகாப்பாகவும் சுத்தமான காற்றுடனும் பயணிக்கவும் இந்த சேவை உதவும் என்றார். இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ் தற்பொழுது இந்தியாவின் 18 மாநிலங்களில் 630க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் சேவை வழங்கி வருகிறது. இதன் துணை தளமான ரயில் யாத்ரி மாதந்தோறும் 1.2 கோடிக்கும் அதிகமான பயனர்களுக்கு ரயில் தகவல் மற்றும் டிக்கெட் முன்பதிவு சேவைகளை வழங்கி வருகிறது. என் பேர் பாலாஜி. இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ்ஸோட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கேன். சார் மிஸ்டர் மனிஷ், CEO ஆஃப் இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ், அண்ட் மிஸ்டர் விக்னேஷ் தமிழ்நாடு மாநில ஸ்டேட் ஹெட்டாக இருக்கார். சரி, இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டி ஸ்மார்ட் AQI பஸ்ஸுன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மார்ட் AQI பஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற Tier 1, Tier 2 சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டட் ஏர் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இருக்கும். அரௌண்ட் 60, 70, 80 அந்த ரேஷியோவில் போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு ஹெல்த் கன்சர்னாக கொண்டு வந்து இன்டர்சிட்டி நிறுவனம் மக்களுக்காக, எங்களோட பயணிக்கிற பயணிகளுக்காக ஒரு முன்னேற்பாடாக இவங்களுக்கு ஒரு ஹெல்த் கன்சர்ன் கொடுக்கணும், ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கணுன்றதுக்காக இந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் AC பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளில இருக்கிற ஏரை தான் நமக்கு நார்மலாக ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே கொடுக்கும். ஆனால் இப்போ இந்த AQI பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா வெளில இருக்கிற ஏரை உள்ளே ப்யூரிஃபை பண்ணி உலக சுகாதார மையம் நிர்ணயிக்கப்பட்ட 2.5 அளவிலான காற்று, சுத்தமான காற்றை உள்ள பேசஞ்சருக்காக கொடுத்துட்ருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட் பாருன்னா, வயதானவங்க, குழந்தைங்க மற்ற எல்லாருக்குமே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயணிக்கிறாங்க அப்படின்னா அந்த பயணத்தில் அவங்களுக்கான சுத்தமான காற்று நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது ஏன் இந்த முன்னேற்பாடை நம்ம கொண்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளுக்குள்ளே ஒரு 365 நாளில் 300 நாளும் நம்ம ஒரு பொல்யூட்டட் ஏரை சுவாசிச்சுட்ருக்கோம். இப்போ இந்த கன்செப்டை நம்ம கொண்டு வந்ததுனால இது ஒரு முன்னேற்பாடாக, ஒரு முன் எடுத்துக்காட்டாக அதர் பஸ்ஸஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்டர்சிட்டி நிறுவனம் சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் இந்த பஸ்ஸை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்யூச்சரை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்க 740+ சிட்டிஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி அதர் சிட்டிஸ், இப்போ ஆல்ரெடி ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம், விஜயவாடில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதர் தென் எக்ஸ்பேண்டபிள் டயர் சிட்டிஸாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட அடுத்த முன்னெடுப்பு திட்டங்களாக இருக்குது.